அனைவருக்கும் விநாயகா ஆஸ்ட்ரோவின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற தமிழ் புத்தாண்டு பற்றிய செய்திகளையும் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றிய தகவல்களையும் இந்த தொகுப்பில் நாம் காண இருக்கிறோம். தற்போது 2024-25 ஆண்டில் வரும் தமிழ் வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டாகும். இது தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரையாகும். இந்த சித்திரை மாத பிறப்பை தமிழக மக்கள் அந்த முதல் நாளை வருட பிறப்பாகவும் கொண்டாடுவார்கள். இது சரியாக 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமையில் சுக்லபட்ச திதி, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சஷ்டி திதியில் அதிகண்ட யோகம் தைதில கரணத்தில் பிறக்கிறது. இந்த வருட பிறப்பின் போது மட்டுமல்லாமல் எல்லா தமிழ் வருட பிறப்பு காலங்களிலுமே சித்திரை மாதம் சூரியன் மேசத்தில் தான் உச்சமாகி அமர்ந்திருப்பார். இந்த வருடமும் கூடவே தர்மத்துக்குரிய குருவும் அவரோடு சேர்ந்து அமர்ந்துள்ளார். இது மிகப்பெரிய அரிய கோச்சார அமைப்பாகும். வியாழவட்டம் என்னும் அமைப்பில் இந்த குரு இவ்வாறு உச்ச சூரியனுடன் 2012ஆம் ஆண்டில் அமர்ந்திருந்தார். இவ்விதம் குரு உச்ச சூரிய சேர்க்கை என்பது ஒரு அரிதான நிகழ்வும் கூட. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரியான ஒரு கிரக பலன்கள் நடைபெறும். இந்த 2024ஆம் வருடம் பிறக்க இருக்கிற குரோதி தமிழ் புத்தாண்டு 2 கிரக உச்சம், ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது. சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மையை தரக்கூடும். எனவே இந்த வருடத்தின் அனைத்து ராசிகளுக்கும் என்ன மாதிரியான புது வருட பலன்கள் பெற இருக்கிறோம் என்பது பற்றி வர இருக்கின்ற தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி கன்னிராசி. கன்னிராசியின் அதிபதி புதன் ஆவார். அவர் உங்களின் 7ஆம் இடத்தில் நீசமற்று வக்ரம் பெற்றுள்ளார். எனவே நீசபங்க ராஜயோகம் பெறுகிறீர்கள். எனவே இந்த வருடம் பெரிய சந்தேகத்தோடு நல்லவையெல்லாம் நடக்குமா நடக்காத என வருந்தும் போது நல்லவை அனைத்தும் நடக்கும். ராசியில் அமர்ந்துள்ள கேது தொட்டதற்கெல்லாம் சந்தேகங்களை உங்களுக்கு தருவார். இருந்தாலும் இந்த சந்தேகம் கொடுக்கும் பயத்தை ராசி அதிபதி நீக்கி வருவதோடு மட்டுமல்ல, நன்மையும் உங்களுக்கு தருவார். மேலும் இந்த வருடம் உங்களுக்கு 100க்கு 100 ஒரு நல்ல பலன்களே கிடைக்க இருக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டில் வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வரவு ஏற்படும். வெளிநாட்டு பயணம், வர்த்தகம் இவையும் மிக மேன்மை தரக்கூடும். மற்றும் உங்களின் வெளிவட்டார தொடர்புகள் உங்களின் வங்கி கணக்கு இருப்பை பலப்படுத்தும். நீங்கள் சந்திக்கும் நபர்கள் உங்கள் வாழ்வின் வளமையை உறுதிப்படுத்துவார்கள். நிறைய மனிதர்களின் பழக்கம் உங்களுக்கு வருமனில் அதன் காரணமாக உங்களின் இனிமையான சொற்கள் அதற்கு காரணம் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்கள் சொற்களில் கவர்ச்சி மிகுந்து பிறரை அகர்ச்சிக்கக்கூடும். எனவே பேச்சு மூலம் தொழில் நடத்தும் வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், கலை சம்பந்தம் கொண்டோர் இந்த வருடத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் பேச்சில் ஒரு குதூகலம் மேற்கொள்ளக்கூடும். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சி நிரம்பியிருக்கும். உங்கள் வீட்டிற்கு புதுமையான வியத்தகு ஒரு மாடர்னான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து உங்கள் குடும்பத்தினரை வியப்பு மற்றும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள். உங்களுக்கு உண்டாக போகும் மதிப்புமிக்க கௌரவம் குடும்பத்தை மேலும் ஒருபடி உயர்த்தக்கூடும். உங்களின் கோபக்கார இளைய சகோதரர், அவருக்கு வேலை கிடைப்பதால் சற்று அமைதியாகி விடுவார். அவர் அதிக வேலை பளுவால் சில நேரங்களில் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். வேலை இல்லாமல் இருந்து வேலை கிடைத்தாலும் சற்று வேலை பளு கூடியதின் பலன் அவருக்கு தோன்றக்கூடும். நல்ல பணியாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். உங்களின் பூர்வீக நிலத்தை விவசாய குத்தகைக்கு விட நல்ல ஆட்களும் கிடைப்பார்கள். மேலும் அடுத்த ஒரு விஷயத்தில் அனாவசியமாக குறுக்கிடாமல் இருப்பதே உங்களுக்கு இந்த வருடத்தில் மிகுந்த நன்மை பயக்கக்கூடும். மேலும் காதல் விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாக இருக்காது. பங்கு வர்த்தம் உங்களுக்கு நஷ்டத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கலைஞர்கள் தொழில் மேன்மைவற்றாலும் மறைமுக எதிரிகளால் இன்னல் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கன்னிராசினர் வாரிசு மற்றும் கலை சம்பந்தமாக காவல்துறையோடு சந்திப்பு கூட சில நேரங்களில் நிகழ்த்த வேண்டியிருக்கிற சூழ்நிலை இந்த வருடத்தில் இருக்கிறது. கன்னிராசினர் வாகனங்கள் செல்லும்போது கவனமாக இருங்கள். சற்று எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். வழக்குகளில் நீங்கள் வெற்றியை எதிர்பார்க்க வேண்டாம். உங்கள் எதிரிகள் மிக மூர்க்கமாகவே இருப்பார்கள். நீங்கள் சற்று பயந்த நிலையில் தான் இருக்கிறீர்கள். பதவிசாக நடந்து கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். மிகச்சிலர் காவல்துறை அல்லது வழக்கறிஞர் வேலையில் கிரிமினல் வழக்கு சார்ந்து
பணிபுரியக்கூடிய சூழ்நிலை கிடைக்கிறது. மேலும் இந்த வருடம் இந்த கன்னிராசிக்கு வியப்பான அனுகூலம் தென்படுகிறது. 1 12ஆம் அதிபதி சூரியன் 8இல் நின்று விபரீத ராஜயோகம் பெறுகிறார். இன்னொன்று 8ஆம் அதிபதி செவ்வாய் 6இல் மறைந்து அவரும் விபரீத ராஜயோகம் பெறுகிறார். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் எனும் அமைப்பில் இரு யோகம் நடக்கிறது. எனவே இந்த கன்னிராசினர் இத்தனை அலும்பு செய்தாலும் அத்தனையிலும் நீங்கள் தப்பி விடுவீர்கள் அல்லது உங்களை யாராவது காப்பாற்றி விடுவார்கள். எனவே இந்த கன்னிராசினர் நீங்கள் குத்தாட்டம் போடக்கூடிய சூழ்நிலை தான் இந்த வருடத்தில் இருக்கிறது. உங்களுக்கான ராஜ்யம் நீங்கள் முன்னேற வேண்டுமென எண்ணும் கன்னிராசினர் இந்த வருடத்தை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிஜமாகவே நல்லவை அனைத்தும் கூடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த வருடம் அதிர்ஷ்டம் உங்கள் கையை பிடித்து கொண்டு சுற்றும். உங்களுக்கும் யோகத்துக்கும் செமத்தியாக கெமிஸ்ட்ரி ஒத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த வருடம் உங்களில் நிறைய கன்னிராசினர் அரசியல் தொடர்புடைய தொழிலோடு ஈடுபடுவீர்கள். அரசியலெனில் நேரடியாக தேர்தலில் வேட்பாளராக நிற்பதோடு கூடவே அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு மேடை அமைத்தல், ஒலி அமைத்தல் போன்ற கூட்டம் கூட்டுவது போன்ற பண விநியோகம் செய்வது போன்ற செயல்பாடுகளையும் நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கபட வேலைகள் என எத்தனை உள்ளதோ அவை அத்தனைக்கும் 10ஆம் அதிபதியோடு கூட உள்ள ராகு உங்களுக்கு செவ்வனே செய்து உங்களை ஊக்கப்படுத்துவார். தொழில் நல்ல முறையில் ஓகோதான். உங்கள் லாப அதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே நீங்கள் வாழ்வின் எந்த தளத்தில் இருப்பினும் தொழில் லாபம் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும். இந்த வருடம் கன்னிராசினர் அநேகமாக அரசியல் சார்ந்த தொழிலில் நல்ல லாபம் பெற இயலும். மேலும் சிலர் அரசியல் சார்ந்து சமையல் கான்ட்ராக்டுகள் கூட எடுப்பீர்கள். இந்த வருடம் லாபம் வெற்றி உங்களை அருகில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த விரையாதிபதி சூரியன் உச்சமனில் அதிக செலவு உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் அவர் 8ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகமே பெறுகிறார். எனவே உங்கள் செலவு அலைச்சல் என அனைத்தும் உங்களுக்கு வெற்றியைத்தான் தேடித்தரும். நீங்கள் எவ்வளவு அலைகிறீர்களோ எத்தனை செலவு செய்கிறீர்களோ அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடும் என்பதே இதில் உறுதியாக சொல்ல முடியும். இந்த வருடம் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு 100க்கு 100 உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலையே இருக்கிறது. மேலும் திருக்கோஷ்டியூர் சென்று வணங்கி வரவும். செவ்வாய் சனி சேர்க்கைக்கு புதன்கிழமை வில்வ மாலை, தயிர் சாதம், அகல் விளக்கில் ஒரு 23 மிளகை பச்சை நிற துணியில் மூட்டை கட்டி தாமரைத்தண்டு திரியில் பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள். வாழ்வில் அனைத்தும் நல்லதாக நடக்கும் என்று கூறி உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலனை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.